விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். நம்ம சென்ற பதிவில் 1 to 15 தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவரவர்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 15 தேதி முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16, 2025 31 வரைக்குமான காலகட்டம் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு, குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் செய்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியும். எந்தெந்த நாள் உங்களுக்கான ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது, எந்தெந்த நாளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் லாபங்களை தரும். அதோட நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்காகவே ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் துவங்கியதிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின தகவல்கள் இந்த பகுதியின் இறுதியில் வருது, நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். எடுக்கணும் 9, 18, 27 நீங்கள் எல்லாருமே செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள். இந்த ஆண்டே செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆண்டு 2025 அப்படிங்கிறது உங்களுடைய நம்பர் தானே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார். ஆனால் மாதத்தின் துவக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக துவங்கியிருக்கும். ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக தான் அது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆகிருந்துச்சு, அந்த சேதாரங்கள்லாம் நீங்கணும் இல்லையா. அப்போ உடனேயே உங்களுக்கு எல்லாமே மாறிடுமான்னு கேட்டால் மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடி எடுத்து வைப்பீங்க. அதனால் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அதிகப்படியான முதலீடுகளை மிக அகலக்கால் வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்திடாதீங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் 16க்கு அப்புறம் வரக்கூடிய தேதிகளில் 19 அப்படிங்கிற அந்த 19 ஜனவரி 2025 உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். உங்களுக்கு பண வருவாய் வர வேண்டியது இருக்கா, சேரும். அதே மாதிரி ஒரு பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்களா, கிளிக் ஆகும். இப்போ இதற்கு இணையான மற்றொரு தேதி ஒன்று இருக்கா இந்த மாதத்திலேயே அப்படின்னு கேட்டால் 24 ஜனவரி 2025 இந்த தேதியுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு தேதியாக அமையும். இந்த தேதியில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபினான்ஷியல் சார்ந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யாரையாச்சும் போய் பார்க்கணும், இன்வெஸ்டரை போய் பார்க்கணும், பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே கிளிக் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்த ஒர்க்குக்கு, செய்து கொடுத்த ஒரு பிஸ்னஸ் ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் மணி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 18 ஜனவரி 2025 அறவே தவிர்த்துக்கோங்க. 17 ஜனவரி 2025 உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுத்துறாது. அந்த தேதியிலெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். உங்களுடைய காசை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி விட்டுரும். எதுக்கு நம்ம தெரிந்தே போய் ஒரு பள்ளத்தில் விழுவணும். அதனால் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த தை அமாவாசை இருக்கு இல்லையா, அது வியாபாரத்துக்கு மிகவும் உகந்த ஒரு தினம்தான். அது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எல்லா தேதிகளில் இருப்பவர்களுமே ஃபாலோ பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தேதியில் நீங்கள் ஒரு புதிதாக முயற்சிகளை துவங்குவது, ஒரு பூஜை போடுவது, இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமையும். அதே போல் உங்களுக்கு வருவாயை தரக்கூடிய யாராச்சும் உங்களுக்கு கடன் வாங்கின பொருட்களுக்கு பணம் தராமல் நிலுவையிலே இருந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, நீங்கள் 25ஆம் தேதி போல் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மிக சரியாக 27ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு அது காசாக கிடைக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தெய்வ காரியங்களாக நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு பூஜை போடணும்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்களுடைய வியாபார விருத்தி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதி போன்ற ஆலயத்திற்கோ திருச்செந்தூர் போன்ற ஆலயத்திற்கோ நீங்கள் பிரயாணம் பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கிளம்ப வேண்டிய தேதி 18ஆம் தேதி. 18ஆம் தேதி துவங்கி 27க்குள்ளார நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஏன்னா உங்களுக்கு வியாபார ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அவர் தான் இருக்கார் இந்த ஆண்டு முழுமைக்குமே. அதுலேயும் குறிப்பாக இந்த 2வது பாதி ஜனவரி மாதம் அப்படிங்கிறது
நீங்கள் ரொம்பவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் தான். ஆனால் கவனம் கொள்வது எதில் கவனம் கொள்வதுன்னா, யாருக்காச்சும் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டு தருவது, ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த வேலையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருப்பது தான் உங்களை வந்து அது காப்பாற்றும். நீங்கள் வந்து குறிப்பாக இந்த ஒரு ஜனவரி 2வது பாதி காலகட்டத்தில் புதிதாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா தரவாக ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து அவசரப்பட்டு இதிலே போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அது செலவு பண்ண வைக்கும். பெரிய அளவுக்கு முதலீடு வந்து நீங்கள் வந்து ஆசையை காமிச்சு இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மாதம் தான் அப்படின்னாலுமே கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு அகலக்கால் வைத்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய மாதமாகவும் நீங்கள் கருதக்கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான நன்மைகள் தானாகவே தேடி வரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நான் சொன்ன லக்கி டேட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 17, 26 இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யவே செய்யாதீங்க, அறவே தவிர்த்துருங்க. அன்றைய தினம் அமைதியாக நீங்கள் இருப்பதை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது அப்படின்னு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த, நன்கு தெரிந்து கொண்ட இந்த 15 நாள் குறிப்பிலிருந்து நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய நாட்களை சரிவர கடைபிடிங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து வெகுமதிகளை அள்ளலாம். எந்தெந்த தேதிகளை தவிர்க்க சொன்னனோ அந்தந்த தேதிகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க்கும் நஷ்டத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் வியாபாரம், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நான் இலவச பொது பலன்கள் தரேன். குறிப்பாக இது வியாபார ஓனர்களுக்காக மட்டுமே. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் பிஸ்னஸில் யார் ஓனராக இருக்காங்களோ, ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்பணும். இல்லை சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் தாங்கும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் வியாபார பெயர், பிறந்த தேதியோட. நான் அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் அந்த வியாபார பெயர் எண் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். அதில் நிறைய பேருக்கு வந்து வியாபார பெயர் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும். அதை பற்றின குறிப்புகள்லாம் உங்களுக்கு இது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி பொருந்தலைனாலும் மேற்கொண்டு நான் அப்படி கன்சல்டேஷன் கொடுப்பேன், என்னென்ன தகவல்கள் சொல்லுவேங்கிற விவரங்கள்லாம் என்னுடைய குரல் பதிவிலே உங்களுக்கு தெளிவாக வந்து அடையும். யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டாம், டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.